2022லயும் 2003லயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரே மாடல் கொஸ்டின். இன் half wave rectification, if the input frequency is 60 Hz, then the output frequency would be. இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு பாக்குறீங்க, இது இன்புட் ஃப்ரீக்வன்சி என்ன பாக்குறீங்க. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரா இருந்துச்சுன்னா என்ன இன்புட் ஃப்ரீக்வன்சியோ அதே தான் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி. இது 60 ஹெட்ஸ்னா ஆன்சர் வந்து 60 ஹெட்ஸ் தான். அதே 2003ல இதே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இன் ஏ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் இஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் 50 ஹெட்ஸ் மெயின், த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இன் த ரிப்பிள் வில் பி. இப்போ இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 அப்படின்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன வரும்னா இதில் டபுள் த வேல்யூ வரும். இது 50 ஹெட்ஸ்னா ஆன்சர் வந்து 100 ஹெட்ஸ். இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க இந்த மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா NCERT புக்ல வந்து பாருங்க 12th ஸ்டாண்டர்ட் 14th சாப்டர் செமி கண்டக்டர்ஸ் அதுல 14.6 இந்த எக்ஸைஸ் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து பாருங்க, இன் half wave rectification what is the output frequency if the input frequency is 50 Hz, what is the output frequency of a full wave rectifier for the same input frequency. அதாவது input frequency 50 Hz கொடுத்துட்டாங்க, half wave rectifierக்கு output frequency என்னன்னு கேக்குறாங்க. இது 50 Hz னா half wave rectifier அவுட்புட் 50 Hz தான். அதே இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு சேம் இன்புட்க்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு என்ன அவுட்புட்னு கேக்குறாங்க. இது 50 ஹெட்ஸ்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு அவுட்புட் எவ்வளவுனா ஃப்ரீக்வன்சி 100 ஹெட்ஸ் அப்படிங்கிறது வரும். சரியா? அதே தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கொஸ்டின் அப்படியே 2003ல கேட்டிருக்காங்க 50 ஹெட்ஸ்ன்ட்டு. அதே இது 2022ல அந்த 50 ஹெட்ஸை 60 ஹெட்ஸ்னு மாத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறது 14.6 இந்த எக்ஸைஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கான்செப்ட் பாருங்க. இது வந்து என்ன, ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா இந்த பிரைமரியில தான் இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுப்போம், இங்க அவுட்புட் எடுப்போம். இங்க என்ன இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ கொடுக்கறதுல half of the wave தான் நமக்கு இங்க கிடைக்குது. அப்ப எப்படி சார் ஃப்ரீக்வன்சி சேமா கிடைக்குதுன்னா, இது பாருங்க, இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இதான் வந்து ஒரு கம்ப்ளீட் வேவ் லென்த். இதுல வந்து பாருங்க ஒரு பல்ஸ் கிடைக்குது. இது அடுத்த கம்ப்ளீட் வேவ் லென்த்துக்கு இன்னொரு பல்ஸ் கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் ஒரே ஒரு பல்ஸ் தானே கிடைக்குது. அப்ப இங்க 50 கம்ப்ளீட் வேவ்ஸ்க்கு இங்க 50 பல்ஸ் கிடைக்கும். இதான் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட். அதே இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு பாருங்க, 2 டயோடு இருக்கும். இங்க வந்து பார்த்தோம் அவுட்புட்ல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா என்ன இன்புட் கொடுக்கணும் பாருங்க, ஒரு கம்ப்ளீட் வேவ் லென்த்ல அவுட்புட் என்ன இருக்கு, 2 பல்ஸ் இருக்கு. அப்ப ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு எவ்வளவு இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ அதுல டபுள் த ஃப்ரீக்வன்சி வந்துனா அவுட்புட்டா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது NCERT புக்ல எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த லைன்ல இருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்களா, எக்ஸைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்களா, இல்ல இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. லைட்டா சேஞ்ச் பண்ணி கேட்கலாம்.